டெல்லியில் உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்காக இறந்த பெண்ணின் உடலில் மீண்டும் இரத்த ஓட்டத்தை கொண்டு வந்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். டெல்லி துவாரகா பகுதியை சேர்ந்தவர் கீதா சாவ்லா. 55 வயதான இவருக்கு நரம்பியல் கோளாறு காரணமாக பக்கவாதம் ஏற்பட்டு படுத்த படுக்கையாக இருந்துள்ளார். கடந்த 5ஆம் தேதி இவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு நவம்பர் 6ஆம் தேதி இரவு கீதா உயிரிழந்தார். அவர் தனது கடைசி ஆசையாக தனது உடல் உறுப்புகளை தானம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதன்படி கீதாவின் உடலுக்கு பிரேத பரிசோதனையின் போது மருத்துவ குழுவினர் மிகவும் சிக்கலான மற்றும் அரிதான மருத்துவ முறையை செயல்படுத்தினர். கீதாவின் வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகளை எடுத்து தானம் செய்வதற்காக அந்த பகுதியில் மீண்டும் இரத்த ஓட்டத்தை கொண்டு வந்தனர். இதை நார்மோதெர்மல் ரீஜனல் பர்ஃபியூஷன் செயல்முறை என்கின்றனர். இதன்படி மருத்துவர்கள் வெற்றிகரமாக கீதாவின் வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை கொண்டு வந்தனர். பின்னர் அந்த உறுப்புகள் எடுக்கப்பட்டு தானமாக வழங்கப்பட்டன. ஆசியாவிலேயே இதுபோல இறந்த பெண்ணின் உடலுக்கு இரத்த ஓட்டத்தை கொண்டு வந்து உறுப்புகளை எடுத்த மருத்துவ நடைமுறை டெல்லி மணிபால் மருத்துவமனையில்தான் நடந்துள்ளது என்று மணிபால் இன்ஸ்டிடியூட்டின் தீவிர சிகிச்சை பிரிவின் தலைவர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். இதுகுறித்து மணிபால் மருத்துவமனை டாக்டர் அவினாஷ் சேத் கூறும்போது, தற்போது ஆசியாவிலேயே முதன்முறையாக இரத்த ஓட்டத்தை மீண்டும் கொண்டு வந்து உறுப்புகள் பத்திரமாக எடுக்கப்பட்டதால் எதிர்காலத்தில் இறந்த பிறகும் உறுப்பு தானம் வழங்குவது சாத்தியமாகும் என்று தெரிவித்துள்ளார்.